வணக்கம் மக்களே. வெல்கம் டு கதை கேளு கதை கேளு பை உங்கள் ஆர்ஜே நவீனா. இந்த வாரம் ஒரு ஃபன்னான கதையோட தான் வந்திருக்கேன். வெங்காயம் வெட்டும் போது நம்ம கண்ணுல இருந்து ஏன் தண்ணி வருதுன்னு தெரியுமா? என்னதான் அதுக்கு பின்னாடி சயின்ஸ் இருந்தாலும் ஒரு வேடிக்கையான ஸ்டோரி இருக்கு. என்ன ஸ்டோரின்னு பார்ப்போமா? ஒரு ஊர்ல 3 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஆனியன், டொமேட்டோ, ஐஸ்கிரீம். சம்மர் சீசன்ல ஒரு நாள் வெளியே போய் விளையாடலான்னு 3 பேரும் முடிவு பண்ணாங்க. அப்போ வெளியே போகும்போது வெயிலோட தாக்கம் முடியாம ஐஸ்கிரீம் உருகி போயிருச்சாம். இதை பார்த்த வெங்காயத்துக்கும் தக்காளிக்கும் ஃப்ரெண்ட் ஐஸ்கிரீம் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு விளையாடாம திரும்ப வீட்டுக்கே போகலான்னு முடிவு பண்ணாங்க. அப்படி வீட்டுக்கு வர வழியில ஒரு குட்டி பையன் பால் விளையாண்டுட்டு இருந்தான். அந்த பால் தெரியாம தக்காளி மேல வந்து விழுந்து தக்காளி அப்படியே நான் சிங்கி ஜூஸ் ஆயிடுச்சான். இதை பார்த்த வெங்காயத்துக்கு நம்ம கூட இந்த 2 ஃப்ரெண்ட்ஸுமே இப்போ இல்லையே, அப்ப நமக்காக இந்த உலகத்துல யாருமே இல்லையே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுச்சான். இதை பார்த்த கடவுள் ஆனியனுக்கு இறங்கி வந்து ஒரு வரம் தராரு. என்னன்னா, உனக்காக யாரும் இல்லை நீ ஃபீல் பண்ணாத, நீ வேணா பாரு, உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா உன்னை சுத்தி இருக்கவங்க எல்லாருமே உனக்காக அழுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதனாலதான் என்னமோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெங்காயம் வெட்டும் போது நம்ம கண்ணுல இருந்து தண்ணியா வருது. என்னதான் இந்த கம்பி கட்டுற கதையெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உண்மையான ரீசன் என்னன்னா, வெங்காயத்துல சின் புரோபனத்தைல் எஸ் ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இருக்கு. அந்த கெமிக்கல் நம்ம கண்ணுல இருக்க லாக்ரமைல் கிளான்ஸை இரிட்டேட் பண்றதுனால தான் கண்ணுல இருந்து தண்ணி வருது. இனிமேல் உங்க முன்னாடி யாராச்சும் வெங்காயம் கட் பண்ணி அழுதுட்டு இருந்தா அவங்க கிட்ட இந்த ஸ்டோரியும் உண்மையான ரீசனையும் ஷேர் பண்ணி பாருங்க. ஆல் ரைட், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே பாசிட்டிவ். மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான கதையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வெளிப்பெறுவது நான் உங்கள் ஆர்ஜே நவீனா. டாடா பாய்.